முக்கிய செய்திகள். நிதி ஆயோக் கூட்டங்கள் கேலி கூத்தானவை என காங்கிரஸ் கடும் விமர்சனம். மோடியின் உத்தரவுக்கு தாளம் போடும் அமைப்பாக மாறிவிட்டதாக தாக்கு. மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணன் இடமாற்றம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கே. கைலாசநாதன் நியமனம். மக்களவையில் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையில் பேசும் அமைச்சர்கள். அவை மாண்புக்கு எதிராக நடந்து கொள்வதாக ஓம் பிர்லாவிடம் புகார். காவிரியில் வினாடிக்கு 1,65,000 கன அடி நீர் வெளியேற்றம். கரை புரளும் தண்ணீரால் 104 அடியை நெருங்கிய மேட்டூர் அணை நீர்மட்டம். வணக்கம். வணக்கம். கடவுளின் குழந்தையாக கூறிக்கொள்ளும் பிரதமர் திரு மோடியின் உத்தரவுக்கு தாளம் போடும் அமைப்பாக நிதி ஆயோக் உள்ளதால் அதன் கூட்டங்கள் கேலிக்கூத்தானவை என்று காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. 9வது நிதி ஆயோக் கூட்டம் திரு மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, டெல்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஜார்க்கண்ட் மாநிலங்கள் கூட்டத்தை புறக்கணித்தன. பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வெவ்வேறு காரணங்களுக்காக நிதி ஆயோக்கில் கலந்து கொள்ளவில்லை. கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரே முதலமைச்சரான மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தாம் பேசிக் கொண்டிருந்த போதே மைக் துண்டிக்கப்பட்டதாக கூறி வெளிநடப்பு செய்தார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு 20 நிமிடங்களும், அசாம், கோவா, சத்தீஸ்கர் மாநில பாஜகவின் முதலமைச்சர்களுக்கு 10 முதல் 20 நிமிடங்களும் ஒதுக்கப்பட்டதாகவும் தமக்கு வெறும் 5 நிமிடம் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு PVR சுப்பிரமணியன், ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் தலா 7 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது போலவே செல்வி மம்தா பானர்ஜிக்கும் ஒதுக்கப்பட்டதாக விளக்கமளித்தார். Every chief minister is allotted 7 minutes and there's just a clock on top of the screen which tells you the time that is remaining. So it goes from 7 to 6 to 5 to 4 to 3. At the end of that it shows 0, nothing else. Nothing else has happened other than that. And what happens is the Raksha Mantri just does that on his table. That's it. And that's it. And then she said that, look, I would have liked to speak for more time, but I'll not speak anymore. கூட்டத்தில் பேசிய மற்ற முதலமைச்சர்கள் கூடுதல் நேரம் கேட்டதால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கூறிய திரு சுப்பிரமணியன், ஆனால் செல்வி மம்தா பேச விரும்பவில்லை என்று கூறி வெளியேறிவிட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பு பிரதமர் அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் தாய் தந்தைக்கு பிறக்காத தெய்வ குழந்தையான பிரதமரின் உத்தரவுக்கு தாளம் போடும் அமைப்பாக அது மாறியுள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். நிதி ஆயோக்கின் கூட்டங்கள் கேலிக்கூத்தாக உள்ளதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக தற்போது ஜார்க்கண்ட் ஆளுநராக உள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக திரு கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். 9 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு ஆளுநர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகை நேற்றிரவு வெளியிட்டது. அதில் பஞ்சாப் ஆளுநராக பதவி வைத்து வந்த திரு பன்வாரிலால் புரோஹித் பதவி விலகலை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பஞ்சாப் மாநிலத்தின் புதிய ஆளுநராக திரு குலாம் சந்த் கட்டாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் பொறுப்பாளராகவும் செயல்படுவார். ராஜஸ்தான் ஆளுநராக திரு ஹரிபாப் கிஷன்ராவ் பக்டேவும் திருமதி தமிழிசை பதவி வகித்த தெலுங்கானா மாநிலத்துக்கு திரு ஜிஷ்ணுதேவ் வர்மாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிக்கிம் மாநில ஆளுநராக திரு ஓம் பிரகாஷும், ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக திரு சந்தோஷ்குமார் கங்வாரும் பதவியேற்கின்றனர். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக தற்போது பதவி வகித்து வரும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விரைவில் தேர்தலை சந்திக்க உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் அவர் கூடுதல் பொறுப்பு வைத்தது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநில ஆளுநராக திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். மணிப்பூர் ஆளுநராக அவர் கூடுதல் பொறுப்பு வகிப்பார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே உள்ள வடகராவைச் சேர்ந்த திரு கே. கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். குஜராத் முதலமைச்சராக திரு மோடி பதவி வகித்த போது அவரது முதன்மை செயலராக இருந்தவர் திரு கைலாசநாதன் என்பதும், பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் அதே பதவியில் 11 வருடங்கள் அவருக்கு நீட்டிப்பு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. புதிய ஆளுநர்களின் பதவிக்காலம் அவர்கள் பதவியேற்கும் நாளிலிருந்து அமலுக்கு வரும் என குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மக்களவையில் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் எம்பி திரு கௌரவ் கோகாய் கடிதம் எழுதியுள்ளார். மக்களவை காங்கிரஸ் துணைத் தலைவரான அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தின் மாண்பை குறைக்கும் வகையில் மக்களவையில் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறியதாக வேதனை தெரிவித்துள்ளார்.
ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேந்திர சிங் ஹூடாவை மிரட்டும் துணியில் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்கும் அப்பட்டமான வகுப்புவாத கருத்துக்களை திரு நிஷிகாந்த் துபேவும் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள திரு கோகாய், காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தியை பற்றி அவை மாண்பை கெடுக்கும் விதமான வார்த்தைகளை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட் பயன்படுத்தியதாக புகார் கூறியுள்ளார். இந்த மோசமான சம்பவங்களின் போது அவையில் இருந்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தனது சகாக்களை கட்டுப்படுத்த தவறியது ஏமாற்றம் அளிப்பதாகவும் திரு கோகாய் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு இடமளிக்காமல் நாடாளுமன்றத்தின் நடைமுறைகள், மரபுகள் மற்றும் ஒழுங்கை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவது துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளவர், இதுபோன்ற இழிவான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,65,000 கன அடியாக அதிகரித்துள்ளதை அடுத்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 104 அடியை நெருங்கியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி அணைகள் நிரம்பின. இதனால் காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஹேமாவதி ஆற்றில் 77,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் KRS அணைக்கு நீர்வரத்து 1,00,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேரளாவின் வயநாடு பகுதியில் கனமழை கொட்டி வருவதால் கபினி அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து வினாடிக்கு 1,65,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஒகேனக்கலில் நீர்வரத்து வினாடிக்கு 1,41,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,23,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் நீர்மட்டம் 104 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது நீர் இருப்பு 68.958 TMC-யாக உள்ளது. கிருஷ்ணகிரியில் KRP அணை நீர்மட்டம் 51 அடியாக உயர்ந்துள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 3ஆம் தேதி டெல்டா பகுதியில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவான ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியில் 5,000 கன அடி வீதம் 7 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை வரவேற்றுள்ள காவிரி டெல்டா விவசாயிகள் கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். 5000 கன அடி திறந்து விடுறாங்களாம். நீர்வளத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு உண்மையிலே வரவேற்கிறோம். ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாட முடியும். அந்த வகையில் தமிழக முதல்வர் ஒரு மறுபரிசீலனை செஞ்சு தண்ணீரை கூடுதலாக திறக்க வாய்ப்பை உருவாக்க வேண்டும். வறண்டு கிடக்கிற இடங்களை நாங்கள் பாசனம் செய்து அதன் மூலம் நிலத்தடி நீரை பெருக்க முடியும், விவசாயம் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு இன்று உபரி நீர் திறந்து விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், ஆற்றில் இறங்கி குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் எச்சரித்துள்ளார். இதனிடையே பவானிசாகர் அணையின் நீர்வரத்து 14,982 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 8,427 கன அடியாக குறைந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நூதன போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர் திரு KV தங்கபாலு, கடலூர் MP விஷ்ணு பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செல்வ பெருந்தகை, பலமுறை நேரில் வந்து பிரச்சாரம் செய்தும் பாஜகவை மக்கள் புறக்கணித்ததாலேயே அந்த கோபத்தை மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் திரு மோடி வெளிப்படுத்தியிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக, தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறந்தள்ளி விட்டார்கள் என்பதற்காக, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்ததற்காக தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கலாமா? எதற்காக நிதி அறிக்கையிலே தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து பிரதமர் திரு மோடி மற்றும் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரின் முகமூடி அணிந்து தமிழ்நாட்டுக்கு மொட்டையடிக்கும் நூதன போராட்டம் நெல்லையில் நடைபெற்றது. பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையம் முன் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் அம்பேத்கர் சிலை முன்பு கூடிய காங்கிரசார் மத்திய அரசை கண்டித்து அல்வா கிண்டும் போராட்டம் நடத்தினர்.
சேலம் கோட்டை மைதானத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் தொண்டர்கள் கண்களில் கருப்பு துணியை கட்டி மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். ஆத்தூரில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடி அரசை கண்டித்து கையில் பட்டை நாமம் போட்டும் காதில் பூ சுற்றியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கம், ராமநாதபுரம், தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முன் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி தனியார் பள்ளி முன்னாள் மாணவர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து உற்சாகமாக ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது பலரையும் கவர்ந்தது. பள்ளி பருவம் என்பது என்றும் மறக்க முடியாத அனுபவம். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பசுமையான நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும். பள்ளி பருவத்தில் கிடைத்த கள்ளங்கபடமற்ற நட்பு வாழ்க்கை பயணத்தில் எங்கும் கிடைப்பதில்லை. தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இலங்கை, மலேசியா நாடுகளில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் 65 பேர் கலந்து கொண்டனர். இளமையில் தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களை சந்தித்து ஆசி பெற்ற அவர்கள் செல்ஃபி எடுத்து அளவளவையதுடன் குழுவாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தாம் படித்த பள்ளியில் பயின்று வருங்கால மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல்களை வழங்க இருப்பதாக அவர்கள் கூறினர். இந்த பள்ளியிலிருந்து வந்திருக்க பல மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், பல்வேறு துறையில் இருக்க எல்லாருமே இப்போ உள்ள மாணவர்களுக்கு அவங்களுடைய கேரியர் என்ன எடுக்கலாம்னு சொல்லி கைட் பண்ணி we want to give it back to the school. நாங்கள் இந்த பள்ளியால் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் செய்யணும்னு சொல்லிட்டு 17 வயசுல இங்கே வெளியே போனோம். அப்போ இங்க இருந்த சீவல் ஐஸ் இது பசங்களோட இருந்த ஃபீலிங்கு, அந்த ஐட்டுக்கல்ல பருத்தி பால் சாப்பிட்டது, இங்க இன் ஸ்கூல் அவுட் சைட் ஸ்கூல், எங்க ஸ்கூல் கிளாஸ்லாம் போகும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 47 வருஷம் திரும்பி 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா பிறகு இனிமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்த முன்னாள் மாணவர்கள் 1994ஆம் ஆண்டு படித்த சக நண்பர்களை சந்தித்தது எண்ணிலடங்காத மனநிறைவை தந்ததாக கூறினர். தாங்கள் படித்த வகுப்பறைக்கு சென்ற அவர்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியாவையே RSS கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் சென்னையில் கருஞ்சட்டை விருதுகள் வழங்கும் விழா அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சுப வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளர் திரு வாலாஜா வல்லவன், புலவர் திரு வெற்றியழகன், ஹிந்தி எதிர்ப்பு போராளி பொள்ளாச்சி திரு உமாபதி உள்ளிட்டோருக்கு கருஞ்சட்டை விருதுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு SS சிவசங்கர், எழுத்தாளர் திரு சூர்யா ஜேவியர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். விழாவில் பேசிய அவர், மிருக பலத்துடன் ஆட்சி அமைக்க முடியாமல் தற்போது பாஜக முடங்கி கிடப்பதற்கு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் தான் காரணம் என்றார். அந்த மிருகபல ஆட்சியில் வந்திருந்தால் காஷ்மீருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே தான் எல்லா மாநிலத்திற்கும் ஏற்பட்டிருக்கும். எல்லா மாநிலத்தையும் 2ஆக 3ஆக உடைத்து மொழி உணர்வு இல்லாமல், இன உணர்வு இல்லாமல் எல்லோரையும் மழுங்கடித்து அவர்கள் RSS முழு கட்டுப்பாட்டிலே இந்தியாவை கூறு போட்டு கொண்டு வந்து வைத்திருக்கின்ற சூழல் வந்திருக்கும். இன்றைக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அபாயம் இத்தோடு நின்று விடவில்லை. இந்த அபாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கின்ற பணி இந்த கருஞ்சட்டைக்கான பணி. தொடர்ந்து பேசிய அவர், தாம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது அரசு சார்பில் சமூக நீதி குறித்த நூலை உருவாக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் அறிவித்ததாக சுட்டிக்காட்டினார். அதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் சமூக நீதி நூலை எழுதுவதற்கு பொருத்தமானவர் வாலாஜா வல்லவன் தான் என தற்போது தாம் முடிவு செய்துவிட்டதாகவும் சிவசங்கர் தெரிவித்தார். நீலகிரி அருகே ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வந்த யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அடித்தனர். கூடலூர் அடுத்த தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட அஞ்சுகுன்னு, குச்சிமூச்சி ஆகிய பகுதிகளில் புகுந்த காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதுமாக இருந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து யானைகள் நடமாட்டத்தை தடுக்க அகழிகள் அமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து நேற்றிரவு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் மீண்டும் நடமாடாமல் தடுக்க அவற்றின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை 7:45 முதல் இரவு 7:45 வரை புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசதிக்காக எழும்பூரிலிருந்து பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் பணிமனையிலும் புதிய கால்வாய் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் 12 மணி நேரம் புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது.
2021ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசின் பங்களிப்பு நிதி வழங்கப்படும் என்று கூறியிருந்ததை காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதுவரை மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு ₹1 கூட தரவில்லை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதில் சொல்ல திருமதி நிர்மலா கடமைப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். திருவண்ணாமலை தீபமலையில் சட்டவிரோதமாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதா, குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதா என்று மாவட்ட ஆட்சியர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு MC சுவாமி, வருவாய்த்துறை, வனத்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் முதற்கட்ட ஆய்வில் ஈடுபட்டனர். அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலையின் மீது சட்டவிரோதமாக பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆய்வு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அப்பகுதி மக்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் நலத்திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர், நீண்ட நாட்களாக செயல்படாமல் உள்ள கடுக்காய் தொழிற்சாலையை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் அப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்தும் ஆய்வு செய்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த ஒரே ஆண்டில் 12 பேருக்கு கல்லீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 30 லட்சம் முதல் 70 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இந்த சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. ஆல்கஹால் கன்சம்ஷனால ஈரல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, அதனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற அந்த ஒரு கடைசி கட்ட சிகிச்சை என்பது ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட். அது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் 12 நபர்களுக்கு வெற்றிகரமாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மூளைச்சாவு அடைந்தவருடையத்திலிருந்து பெறப்பட்ட அந்த கல்லீரலை பயன்படுத்தி 12 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கல்லீரல் பிரச்சனைக்காக கடந்த ஆண்டில் புறநோயாளிகளாக 37,340 பேரும், உள்நோயாளிகளாக 21,900 பேரும் சிகிச்சை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மீண்டும் வெயில் தலைகாட்டத் தொடங்கியுள்ளது. நாகையில் நேற்று 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. மதுரையில் 101 டிகிரியும், அதிராம்பட்டினம், கடலூர், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலையோர பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று கூறியுள்ள வானிலை மையம், வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் 31ஆம் தேதி வரை மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியின் உத்தரவுக்கு தாளம் போடும் அமைப்பாக நிதி ஆயோக் உள்ளதால் அதன் கூட்டங்கள் கேலிக்கூத்தானவையாக உள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மக்களவையில் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்கள் ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை 3-2 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.